சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடி வாரிசு சான்றிதழ் பெற்று 4 ஏக்கர் நிலத்தினை அபகரித்த சகோதரிடம் இருந்து பல கோடி மதிப்புள்ள நிலத்தினை மீட்டு தர கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்கு உட்பட்ட அலசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சக்கார்லப்பா. இவருக்கு வெங்கடேசப்பா, கிருஷ்ணப்பா, நடராஜ், சாலம்மா உள்ளிட்ட குழந்தைகள் உள்ளனர். இதில் சக்கார்லப்பாவின் பூர்வீக நிலத்தினை வெங்கடேசப்பா உள்ளிட்ட 8 பேரும் விவசாயம் செய்து வந்த இந்த நிலையில் வெங்கடேசப்பாவின் சகோதரி சாலம்மா மற்றும் அவரது மகன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் ஒன்று சேர்ந்து சகோதரர்களுடைய நிலம் கூட என்று பார்க்காமல் சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலியாக பத்திரப்பதிவு செய்து தனியார் நபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி வாரிசு சான்றுகள் பெற்று 4 ஏக்கர் நிலத்தினை அபகரித்துள்ளனர். இது குறித்து கேட்டால் சாலம்மா உரிய பதில் தராமல் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கும் புகார் கொடுத்தும் பல நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சக்கர்லப்பாவின் வாரிசுகளான வெங்கடேசப்பா, கிருஷ்ணப்பா, நடராஜ் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை நேரில் சந்தித்து மோசடி செய்து அபகரித்து வைத்துள்ள எங்களுக்கு சேர வேண்டிய 4 ஏக்கர் நிலத்தினை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவினை கொடுத்தனர். மேலும் இது குறித்து பேசிய விவசாயி வெங்கடேசப்பா, எங்க அப்பா சக்கார்லப்பாவிற்கு என்னுடைய சேர்ந்து அண்ணன், தங்கை என 8 பேர் உள்ளோம். இந்த நிலையில் எங்களது நிலத்தினை எங்களுடைய சகோதரி சாலம்மா மற்றும் அவருடைய மகன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் மோசடி வாரிசு சான்றிதழ் பெற்று சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு 4 ஏக்கர் நிலத்தினை அபகரித்துள்ளனர். இது குறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், ஆகையால் எங்களது பூர்வீக நிலத்தினை போலியான வாரிசு சான்றுகள் பெற்று மோசடி செய்த நிலத்தினை ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதில் போலி பத்திரங்கள் செய்வதில் சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறையான ஆவண எழுத்தாளர்கள் இல்லாமல் போலி ஆவண எழுத்தாளர்கள் தான் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதில் நாங்கள் விசாரணை செய்யும் போது முறையான பதிவு செய்யப்பட்ட ஆவண எழுத்தாளர்கள் தெரிவிக்கும் போது தாங்களுக்கு இங்கு பத்திரப்பதிவு செய்யப்படும் சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் மரியாதை கிடையாது. போலி ஆவண எழுத்தாளர்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ளதால் அவர்கள் சொல்வதுதான் அங்கு நடைபெறுகிறது. இந்த நிலையில் முறையாக பதிவு செய்யப்பட்ட ஆவண எழுத்தாளர்கள் மன வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேட்டி வெங்கடேசப்பா. ஏசட்டப்பள்ளி பஞ்சாயத்து அலசப்பள்ளி கிராமம். அந்த கிராமத்துல அவங்க 8 பேர் வாரிசுக்கு 3 பேர் பட்டு பிள்ளைங்க 5 பேரு, ஆம்பளை பசங்க 3 பேரு. அதுக்கு 3 பேரு அத்தனை பேரும் விட்டு ஒரே அக்கா பையனை இவருக்கு மோசடி வழக்கில் நிலவெல்லாம் அவரை லேண்டு 4.5 ஏக்கர் லேண்டை வித்துட்டு இருக்கிறானு. சிவகுமார் அண்ணா ஒருத்தரும் லேண்டை வித்துட்டு இருக்கிறானு. அதுக்கு மோசடி வழக்கில் பெட்டிஷனை கலெக்டர் கிட்ட கொடுக்கறதுக்கு மனு வந்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்த நடவடிக்கை எடுக்கும். நீங்க நம்மளுக்கு எத்தனை பேர் சொத்து வெங்கடேஷப்பா, சக்கார்லப்பா மகனை வெங்கடேஷப்பா, கிருஷ்ணப்பா, நாகராஜு, சாலியம்மா, கௌரம்மா, வாரிசுங்களை நஞ்சம்மா, கங்கம்மா, இங்க 8 பேர் வாரிசுங்கள் இருக்காரு. அவங்க பசங்களுக்கு இன்னும் ஒரு 10 பேர் 12 பேர் இருக்கிறாரு. 26 பேர் மொத்தமா. இத்தனை பேரை விட்டு 2 பேரை தான் சாலியம்மா மகனை சிவகுமார் 2 பையனு 2 பேர் லேண்டு 4.5 ஏக்கர் லேண்டு வித்துட்டு இவங்களோட வாரிசோட கையெழுத்தெல்லாம் விற்க முடியாது. எப்படி வித்தாரு? வாரிசு 2 பேரை வாரிசு வாங்கி லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆமா, மனு கொடுத்து சொல்லுங்க தெளிவா. அதுக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு லேண்டு நம்மளுக்கு வாரிசுதார் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. சூளகிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி மோசடி பண்ணிருக்காங்க. இந்த பேருனா லட்சுமண கவுடா.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா ஏசெட்டுப்பள்ளி கிராமமா அலசுப்பள்ளி வில்லேஜ். நம்ம 28 பேரு சாலமா சிவகுமார் அன்ற 2 பேரு 28 பேருக்கு வர வேண்டியது ஜமீனெல்லாம் மோசடி பண்ணி ஜமீனெல்லாம் வேற ஆளுக்கு எடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கோசரம் நான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். என்ன மோசடி பண்ணிருக்காங்க? சூழல் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிட்டு இருக்கு. நடந்து ஒரு மாசம் மேல ஆயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க கலெக்டர் ஆபீஸ்? இப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு, அதனால மனு கொடுக்கலான்னுட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். அதை எடுத்து மீட்டு கொடுக்க சொல்லி மனு கொடுக்கணும். வந்துட்டு இருக்கிறோம். யாரு பண்ணது மோசடி? இந்த மாதிரி சிவகுமாரும் சாலம்மா அக்கா பையன் அக்கா கூட பிறந்த அக்கா தான். உங்க கூட பிறந்தவங்களே? ஆமா, 2 பேர் அவர் தான். நீங்க வாரிசுதாரு 26 பேர் வரீங்க. 26 பேர் அப்படியே இருக்கிறா. அவர் 2 பேரும் வாரிசு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த 24 பேருக்கு ஏமாத்திட்டு உங்களை ஏமாத்திட்டு அவங்க 2 பேரும் எடுத்து சிவகுமாரும் சாலம்மா 2 பேர் தான் இந்த ஜமீனுக்கெல்லாம் வாரிசு பண்ணிட்டு வாரிசு இது வாங்கிட்டு இருக்காங்க சார். இப்ப அதை வித்துட்டு இருக்காங்களா இல்ல அவங்க பேர் வித்துட்டு இருக்காங்க. வேற சப் ரிஜிஸ்டர் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. இப்ப அது வந்து நீங்க வந்து ரத்து பண்ணி உங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா சார். அதுக்காக நீங்க இன்னைக்கு கலெக்டர் மனு? ஆமா, மன கொடுக்கறதுக்கு வந்து இருக்கிறா சார். கொடுத்துட்டு இருக்கிறா. ஆச்சா, அந்த ஜமீனை கொஞ்சம் மீது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவர்னு